வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு ஜிஎஸ் டாபிக் பார்க்க போறோம். மெட்ராஸ் கான்ஸ்பிரசி கேஸ் அப்படிங்கிற ஒரு கேஸ் தான் பார்க்க போறோம். மெட்ராஸ் கான்ஸ்பிரசி கேஸ் இயர் பார்த்தீங்கன்னா 1933 to 35. ஓகேங்களா? 1933லிருந்து 35 வரைக்கும். இந்த மெட்ராஸ் கான்ஸ்பிரசி கேஸ் அப்படிங்கிறதுல ஹிந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் ரிபப்ளிக்கன் ஆர்மி அப்படிங்கிறவங்க தான் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. இவங்க ஒரு புரட்சிகர இயக்கம். சரிங்களா? இந்த இயக்கம் யாருன்னு தெரியுதா? பகத்சிங், சுக்கதேவ் இவங்கெல்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா? இந்த இயக்கம் தான் ஹிந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் ரிபப்ளிக்கன் ஆர்மி. சரிங்களா? இந்த ஹெச்எஸ்ஆர்ஏ எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இங்க மெட்ராஸ் ப்ராவின்ஸோட லீடர், அந்த ஹெச்எஸ்ஆர்ஏவோட மெட்ராஸ் ப்ராவின்ஸோட லீடர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமானந்த சௌத்ரி. ஓகேவா? 1931ல பகத்சிங் மற்றும் அவர்களுடைய தோழர்கள், காம்ரேட்ஸ் அப்படின்னா தோழர்கள். இந்த வாட்டி கூட கேட்டிருந்தாங்க. காம்ரேட்ஸ்ங்கிறது பிரெஞ்சு வேர்டு. பிரெஞ்சு புரட்சியில ஏற்பட்டதுனால வந்த வார்த்தை, பிரெஞ்சு வேர்டு. அவர்கள் தோழர்கள்லாம் சேர்ந்து இந்த ஹெச்எஸ்ஆர்ஏ அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருப்பாங்க. 1931ல அவங்க தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும். இதுவும் இந்த வருஷம் கொஸ்டின்ல கேட்டாங்க குரூப் 4ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டா கேட்டிருப்பாங்க. எந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட்டா கேட்டாங்கங்கிறது ஞாபகம் இருக்கா? காந்தி இர்வின் பேக்ட்ல ஸ்டேட்மெண்ட்டா கேட்டாங்க. காந்தி இர்வின் பேக்ட் யூபிஎஸ்சிலயும் வந்திருக்கு, குரூப் 4லயும் வந்திருக்கு. சரியா? சோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏரியா அது. கே ராமானந்த சௌத்ரி அப்படிங்கிறவரு ஹெச்எஸ்ஆர்ஏவோட மெட்ராஸ் ப்ராவின்ஸ் லீடர். ஓகேவா? மெட்ராஸ் ப்ராவின்ஸ் லீடர். இவங்க எல்லாரும் சேர்ந்து 1933ல ஒரு பிளான போடுறாங்க. என்ன பிளான் அப்படின்னா, மயிலாப்பூர்ல இருக்கிற இந்தியன் பேங்க் கொள்ளடிக்கணும். ஓகேவா? மயிலாப்பூர் இந்தியன் பேங்க் ராபரி. ஜான் ஆண்டர்சன். இவர் யாரு அப்படின்னா கவர்னர் ஆஃப் பெங்கால். ஓகேங்களா? அவரை கொலை பண்றதுக்கான திட்டத்தை தீட்டுறாங்க. அதன் பிறகுதான் இதோடைய சப்ளான் தான் விருதுநகர் பாம்பிங். ஓகேவா? விருதுநகர் பாம்பிங். ஓகே. இதற்கும் காமராஜரும் எப்படி சேர்ந்தாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான சுவாரஸ்யமான கதை. இந்த விருதுநகர் பாம்பிங் அப்படிங்கிறது போஸ்ட் ஆஃபீஸ், போஸ்ட் ஸ்டேஷன் இங்கெல்லாம் பாம்பு போடுறது. ஓகேவா? ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசோட திட்டங்கள எதிர்க்கிறோம். இல்ல மத்திய அரசோடைய நடவடிக்கைகள எதிர்க்கிறோம்னா 2 இடத்துல தான் போராட்டம் பண்ணுவாங்க. ஒண்ணு போஸ்ட் ஆஃபீஸ், இன்னொன்னு ரயில்வே ஸ்டேஷன். அதே மாரி தான் அரசாங்கத்தை எதிர்க்கணும் அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸ்ல பாம்பு போடுறது ஒரு கல்ச்சரா இருந்திருக்கு. ஓகேவா? இதுக்கு பேர் தான் விருதுநகர் பாம்பிங். செப்டம்பர் 21, 1933. விருதுநகர பொறுத்தவரைக்கும் காமராஜர் ரொம்ப முக்கியமான ஆளு. விருதுநகர் பாம்பிங் கேஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான கேஸ். ஏன் அப்டின்னா, இந்த இடத்துல தான் காமராஜருக்கும், அ ஹெச்எஸ்ஆர்ஏக்கும் ஒரு கான்டாக்ட் கிடைக்கும். ஓகேவா? அலிப்பூர் ஜெயில்ல இருந்திருப்பாரு. எதுக்காக அலிப்பூர் ஜெயில்ல இருந்திருப்பாரு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அலிப்பூர் ஜெயில்ல அவர் இருந்திருப்பாரு. அங்க தான் ஹெச்எஸ்ஆர்ஏல உள்ள நபர்கள மீட் பண்ணுவாரு. அதன் மூலியமா இவருக்கும் ரெவல்யூஷனரிக்கும் ஒரு தொடர்பு உண்டாகும். சரிங்களா? ரெவல்யூஷனரி ஹெச்எஸ்ஆர்ஏல உள்ள ரெவல்யூஷனரிக்கும், காமராஜருக்கும் ஒரு தொடர்பு உண்டாகும். இப்படிதான் அந்த கேஸ்ல அவர் இன்வால்வ் ஆகுறாரு. ஓகேங்களா? பட் இவர் அந்த கேஸ செஞ்சிருக்க மாட்டாரு. பாம்ப்லாம் த்ரோ பண்ணியிருக்க மாட்டாரு. இவர் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆன உடனே இவர அரெஸ்ட் பண்றாங்க. ஓகேவா? இவரு தான் இதுக்கு பாம்புக்கான ஆர்ம்ஸு இதெல்லாம் சப்ளை பண்ணியிருக்காரு காமராஜர் அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் 9, 1333ல அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ண பிறகு தான் ஜார்ஜ் ஜோசப், மதுரையை சேர்ந்த ஜார்ஜ் ஜோசப், ரோசாப்புதுரைன்னு சொல்லுவோம் இல்லையா? அவரும் வரதராஜுலு நாயுடுவும் சேர்ந்து அவரை வெளில கொண்டு வராங்க. சரியா? ஆனா இந்த கேஸ்ல காமராஜருடைய சொத்தை இழக்க வேண்டியதா இருக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரியான கேஸ் தான் கொஷின்ஸ்ல இப்போ அடிக்கடி வருது. அதாவது மெட்ராஸ் கான்ஸ்பிரசி கேஸ்னா என்ன? விருதுநகர் பாம்பிங் கேஸ்ல யார் இருந்தா? இவருக்காக வாதாடினவங்க யாரு? இப்படியான கொஷின்ஸ் தான் அதிகமாக வருது. நமக்கு ஆல் இந்தியா லெவலில் தெரியும் லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ். போன வருஷம் லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ் கேட்டாங்க குரூப் 4ல. ஆனால் தமிழ்நாடு லெவலில் இருக்கிற கேசஸ்லாம் தெரியாது. இப்போ மெட்ராஸ் கான்ஸ்பிரசி கேஸில் யார் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா தெரியாது. மயிலாப்பூர் இந்தியன் பேங்க் ராபரி யார் இருக்கா அப்படின்னு கேட்டால் தெரியாது. பட் நமக்கு கக்கோரி கான்ஸ்பிரசி கேஸ் தெரியும், இல்லை ட்ரெயின் ராபரிஸ் பற்றி தெரியும், இதெல்லாம் தெரியும் நமக்கு. ஆனால் இங்கே இருக்கிற ராபரிஸ், இங்கே இருக்கிற ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக தெரியாது. கொஷின்ஸ் இப்போ இந்த ஏரியாலேருந்து தான் வருது. ஓகேவா? காமராஜர் ரொம்ப முக்கியமான தலைவர். கல்வி வளர்ச்சினால் அவருக்கு பிறந்த நாளில் தான் கொண்டாடுறோம். அவருடைய ரெவல்யூஷனரி பாத்தை பற்றி நமக்கு தெரியாது. அதுக்காக தான் நான் இந்த டாபிக் எடுத்து கொஷின்ஸில் வச்சேன். சரிங்களா? மெட்ராஸ் கான்ஸ்பிரசி கேஸோட எண்டு எப்படின்னா, இவங்க போட்ட பிளான்லாம் வழக்கம் போல் தோல்வி அடைஞ்சிருச்சுங்க. ஓகேங்களா?
இவங்க போட்ட பிளான்லாம் வழக்கம் போல தோல்வி அடைஞ்சிருச்சு. ஏன்னா எக்ஸிகியூஷன் சரியில்ல. பிரிட்டிஷோட கண்காணிப்பும் ரொம்ப உச்சத்துல இருந்தது. ஆனா, ராமானந்த சௌத்ரிக்கு யார் ரொம்ப மிகப்பெரிய சப்போர்ட் குடுத்திருப்பாங்க அப்படின்னா, டி. பிரகாசம். ஆந்திர கேசரி, ஆந்திராவின் முதலமைச்சரா இருந்தவர். டி. பிரகாசம்ங்கிறவர் அவ்வளோ சப்போர்ட் குடுத்திருப்பார் ராமானந்த சௌத்ரிக்கு. ராமானந்த சௌத்ரியே ஆந்திராக்காரங்க தானே. ஓகேவா? கிருஷ்ணா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஆந்திராக்காரரு. சௌத்ரிய வந்து அரெஸ்ட் பண்ணிருவாங்க 1934ல. 3 வருஷம் கடுங்காவல் தண்டனை குடுத்துருவாங்க. சரிங்களா? இந்த மெட்ராஸ் கான்ஸ்பிரசி கேஸ் வந்து காமராஜரை பத்தி மட்டும் இல்லாம, ராஜோட வீரம், அவங்களுடைய புரட்சி மிகு உற்சாகத்தையும் கொடுக்குது. ஓகேவா? ஜீல்னா உற்சாகம், ரெவல்யூஷனரினா புரட்சிகரம். ஓகேவா? நான் எதுக்காக இங்கிலீஷ் டேர்ம் தமிழ்ல சொல்றேன்னா, இப்ப கலைச்சொற்களும் கேட்கறாங்க. அதனால தான் சொல்றேன். மறுபடியும் அதே கேள்வி, HSRA எந்த இயர் தொடங்கப்பட்டது? அப்படிங்கிற கேள்வி தான். அதற்கு ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.